வணக்கங்கள். என்ன இனிமையான வார்த்தைகள்! சொல்ல சொல்ல இனிக்குதடா. சொல்ல சொல்ல இனிக்குதடா. தாத்தா, பாட்டி, என்ன அழகான வார்த்தைகள்! இனிக்கும் 2 வார்த்தைகள். தாத்தா, பாட்டி. அதே போல அந்த பக்கத்திலும் பேரப்பிள்ளைகள், the grandchildren. இந்த பக்கம் the grandparents. தாத்தா, தாத்தா, பாட்டி, ஆயா, என்ன அழகான வார்த்தைகள்! என் பேரப்பிள்ளைகள், என் பேத்தி, என் பேரன். என்ன பாஷை இது! இந்த வார்த்தைகளை தமிழிலே கூறும்போது தேனினும் இனிக்குது. ஆயா, தாத்தா, பேத்தி, பேரன், செல்ல குழந்தைகள். தாத்தா, பாட்டி. தாத்தா, பாட்டி என்றாலவே இந்த குழந்தைகளுக்கு ஒரு மிகவும் பெருமையாக நினைக்கிறார்கள். ஒரு முறை நான் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு சென்றிருந்தேன் என் பேர குழந்தைகளை பார்க்க. அப்போது என் பேர பையன் அவனுடைய நண்பர்களை காட்டி கூப்பிட்டு, டேய், எங்கள் தாத்தாடா, எங்கள் தாத்தா, ஆயா, மை கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்ட்டு அவன் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கினான். அவனுக்கு என்ன ஒரு சந்தோஷம் பாருங்கள். மை கிராண்ட் பேரண்ட்ஸ்ன்னு சொன்னான். அந்த வார்த்தைகள் என் காதில் கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னை விட அவன் ரொம்ப சந்தோஷமாக அவனுடைய நண்பன் சிறு பிள்ளைகள் அவனுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக சொல்லின்னு இருந்தான். பாருங்கள், தாத்தா பாட்டிக்கு என்ன ஒரு என்ன சொல்கிறது தெரியலப்பா. தமிழில் இத்தனை வார்த்தைகள் இருக்கும், இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலப்பா. தாத்தா பாட்டி என்றாலே உள்ளத்தில் ஒரு நிறைவு பெறுகிறது. என் பேர குழந்தைகள் என்று அவர்கள் சொல்வதிலே அவர்களுக்கு ஒரு பெரிய பெருமை. தன்னுடைய சொந்த குழந்தைகளை விட தன்னுடைய பேர குழந்தைகளால் தான் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நாம் சொல்லுங்களே, சொந்தத்திலேயே உறவிலேயே சிறந்த உறவு, சிறந்த சொந்தம் தாத்தா பாட்டி, என் பேரப்பிள்ளைகள். நாம் சொல்கிறாங்களே, கடவுள் நமக்கு கொடுத்த உறவுகள். அவர்களை நாம் மறக்கலாமா?
அந்த குழந்தைகளுக்கு என்ன வேண்டும் என்று தெரிந்து அவர்களுக்கு கொடுக்காமல் இருக்கலாமா? நம் தாத்தா பாட்டி இவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று நமது உடம்பு துடிக்கிறது அல்லவா? அந்த உறவை நாம் காப்பாற்றிக் கொள்வோம்.